அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 9/3/2026 இன்றைய நாள் திங்கட்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 25ஆம் நாள். திதிகளிலே சஷ்டி திதி மதியம் 11:58 வரை, பின்பு சப்தமி திதி. நட்சத்திரத்திலே விசாக நட்சத்திரம் மாலை 4:44 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். இந்த 6வது திதி சஷ்டி திதி. சஷ்டி என்றால் சஷ்டியை நோக்க சரவணபவனா சிஷ்டருக்குதம்னு மனசில் வந்துடும். கந்த சஷ்டி கவசம் அதை பாடி கந்தனை வழிபடுவது இன்றைக்கு முக்கியமான கடமை நமக்கு. தேய்பிறை சஷ்டி விரதம் கேட்டதெல்லாம் கிடைக்கும். திருமணத்தடை நீக்கும், ஐஸ்வர்யங்களை கொடுக்கும், கடன் போன்ற பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும், வீடு குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கொடுக்கும். எல்லாம் ஒரே சொல்யூஷன். முருகனை பிடிச்சிட்டா எல்லாம் கிடச்சிடும். 6:30 மணிலேருந்து 7:30 மணி நல்ல நேரம், சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 மணி நல்ல நேரம், 7:30-9 ராவு காலம், 10:12 யமகண்டம், குளிகை நேரம் 1:30-3. சூலமானது இன்றைக்கு கிழக்கு தயிர் பரிகாரம். கும்பராசிக்குள்ளர சூரியன் 57 வினாடிகள் இருப்பார். 6:26க்கு சூரியன் உதயம். சந்திராஷ்டமமானது இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி கீழ் நோக்கு நாள்னு இருக்கும். ஏன்னா விசாக நட்சத்திரம் அப்படின்னாலே எதுவும் ரிசர்வ்டாக இருக்கும், எதையும் மைண்டில் வச்சுக்கோம், வெளியில் சொல்லாது அப்படிங்கிறது. வியதிபாதம் அப்படிங்கிற இந்த யோகம் அப்படிங்கிறதும் கரஜை என்கிற கரணம். புனித நீராடுதல், சத்துருக்களை நம்ம பகைத்து கொள்வது இதெல்லாம் நல்லது. அப்போது அட்வொகேட்ஸ் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், வெற்றி கொள்வதற்கு நல்ல நாள். கரஜை கரணம் அப்படிங்கிற கரணத்தில் விதைக்கிறது, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது நல்லது. சஷ்டி பசுமாடு வாங்கிறது, வீடு வாகனங்கள்லாம் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் செய்வது நல்லது. வியாதியஸ்தர்கள் மருந்து சாப்பிட்றதும் இன்றைக்கி நல்லது. அதுபோல் இன்றைக்கி முருகப்பெருமானின் பாடல்களான வேல்மாறல், முருகாற்றுப்படை, கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாம் சொல்லி முருகனை வழிபட அந்த திங்கட்கிழமையில் அந்த சோமவாரத்தில் இந்த விஷயம் நடக்கும்போது நிறைய சக்ஸஸ் உண்டு. அதில் இன்றைக்கி விசாக நட்சத்திரம். விசாகம்னாலே திருச்செந்தூர் முருகன் வந்துடுவார். அப்படிப்பட்ட நாள் இன்று. இன்றைக்கி 9/3/2026 கோச்சாரப்படி கோள்கள் சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்கரமாக கும்பராசியிலே, சனி மீன ராசியிலே, சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்கிறாங்க. குரு வக்கரகதியா மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, சந்திரன் துலா ராசியிலே என்று இந்த கிரக சேர்க்கைகள் இன்றைக்கு இருக்குது. ஒரு ராசிக்கும் என்ன பலன்னு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பாருங்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. விசாக நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. திருச்செந்தூர் முருகனின் அருளாலே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குருவாக அவரை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல செயல்களாக மாறி லாபத்தையும் வெற்றியும் உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லுவோம். ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்குது இன்றைக்கி. அதனால் கணவன் மனைவிக்கிடையும் நல்ல அந்யோன்யமான விஷயங்கள் இருப்பதனாலே இந்த நாள் இனிய நாள். 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. 6ஆம் இடம் என்கிற ரிண ரோக சத்ரு இடத்திலே சந்திர பகவான் இருக்க, அவருடைய அந்த ஸ்தானமானது விசாக நட்சத்திரத்திலே அமர்வதனாலே தனக்காரகனுடைய பார்வை இந்த தனக்காரகன் மேலே விழுவதனாலே இன்றைய நாளிலே வியாபாரத்திலே அதிகப்படியான லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு சந்தோஷப்படக்கூடிய நாள் இன்றைக்கி.
அதனால் இன்றைய நாளில் நீங்கள் மகிழ்ச்சியையும் லாபத்தையும் பெருக பெருக பெறப்படுகிற வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. ராசிக்குள்ள குரு வக்கரகதி, ராசியின் 5ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சந்திர பகவான் 2ஆம் இடத்துக்குரியவர். அதனால் இன்றைக்கு 2-5 தொடர்பு அப்படிங்கிற கான்செப்டில் வெற்றி உண்டாகும், லாபம் உண்டாகும். செய்கிற காரியங்களிலே கிளியர் மைண்ட் செட் இருக்கும், குழப்பம் இல்லை, நான் எதுவுமே க்ளீனாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். அதுபோல் சனி பகவான் லாபத்திலே உட்கார்ந்துருக்கார், சுக்கிர பகவானோட சேர்ந்து லாபாதிபதியோட லாபத்தை கொடுக்கக்கூடியதாக உட்கார்ந்துருக்கிறார். வெளி வர்த்தக தொடர்புகளே நிறைய லாபங்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இந்த நாள் நல்ல நாள். 1-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த மேலும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் திறமைக்கேற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்த ஸ்கில்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய டே இன்றைக்கி. உங்கள் ராசியினுடைய எக்ஸ்ப்ளோரிங் ப்ராபபிலிட்டியை செக் பண்ணக்கூடியதான சந்திரன் அன்றைக்கி துலா ராசியில் போய் உட்கார்றார். துலா ராசியில் உட்காரப்பட்டு பின்னாடி அனுஷ நட்சத்திரத்துக்கு விசாக வழியாக அனுஷ நட்சத்திரம் கேட்டைக்குள்ளே போவார். அனுஷம்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்குள்ளே போவார். இப்போது 5ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தை தொடர்பாக போகக்கூடியதுன்னு ஆகிடும். ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். 4-5 இந்த தொடர்பில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். திறமைகள் வெளிப்படும். செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக செய்வீங்க. முருகனின் அருளாலே எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்குள்ளார சந்திரன் போகிறார். நிறைய விஷயத்தில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் சில காரியத்தை முன்னோட்டனஸை செஞ்சு முடிச்சுட்டு இது ஏன் செஞ்சோன்னு தெரியலைங்களே அப்படிங்கிற ஒரு மனத்தில் சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய நாள் இன்று. குருவின் பார்வையானது உங்கள் ராசியினுடைய நாதனான சூரியன் மேலே விழுந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களிலே ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பீங்க, சில இடத்துல புரியாமையும் இருப்பீங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். 3-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைக்கி ராசி 2ஆம் இடம் அப்படிங்கிற தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சனியும் சுக்கிரனும் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்பர்டைஸாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த செல்ஃப் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. குருவின் பார்வையானது இந்த துலா ராசி மேலே விழுகிறது. அதனால் எதையுமே ஜெயிச்சுடணுங்கிற எண்ணத்தில் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெற்றி நிச்சயம் பெறக்கூடிய நாளான இன்று கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனை வழிபட நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார், குருவினால் பார்க்கப்படுகிறார். இன்றைக்கி எந்த விதத்திலையுமே உங்களை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் சுக்கிரன் ஆனது உச்சகதியில் இருந்து உங்களுடைய ராசியினுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். சுக்கிரனுடைய இந்த உச்சகதி 6ஆம் இடத்தில் இருப்பதனாலே மனதிலே தேவையற்ற கவலைகள் உண்டாகும். ஆனால் அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே சுகங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்பம் சில துன்பங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டானிக் பேக்கேஜாக இன்றைக்கி இருக்குது. குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனால் இன்றைக்கி உலக மேக்கப் ஆகி போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம்
விருச்சிக ராசி அன்பர்களே, கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கி. உங்கள் ராசியினுடைய பொறுமையை டெஸ்ட் பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கி. சந்திர பகவானானவர் விசாக நட்சத்திரத்திலிருந்து புறப்பட்டு அவர் அனுஷ நட்சத்திரத்துக்கு செல்ல இருக்கிறார். மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா வேலைகள்லாம் சரியாக இருக்கும். மத்தியானத்துக்கு அப்புறம் இந்த விருச்சிக ராசிக்குள்ளே சந்திரன் போயிடுவார். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி வேலைகளை செய்யுங்க. உங்கள் ராசிக்குள்ளே பொறுமையை வளர்த்து கொண்டீர்களா இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். முருகனை வழிபடுதல் இன்றைக்கி முக்கியம். விசாக முருகன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக திருச்செந்தூர் முருகன் தான். அவரை வழிபடுவதனாலே உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும் அப்படிங்கிறது இன்றைக்கி எடுத்துக்கிடுங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கே உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்திற்குள்ளே இருந்து விரயஸ்தானத்துக்குள்ளே வருவதாக அமைகிற சந்திர பகவான் வெற்றியும் தோல்வியும் ஒருமே குழப்பக்கூடிய சூழ்நிலை உண்டு. சிலர் சொல்லுவாங்க, சார் நான் இது எதிர்பார்க்கல சார், இதை செஞ்சுட்டேன் சார், ஆனால் பாருங்கள் மறந்து போய் இந்த காரியம் செஞ்சுட்டேன், அந்த மறந்த காரியத்தினால சில காரியங்களெல்லாம் எனக்கு லாபமாக வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பில் தான் ஏதான ஒன்று மறந்து போய்ட்டு அதுக்கப்புறம் ரீகால் பண்ணி பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிறது. அதனால் கரெக்டாக இன்றைக்கி சூழ்நிலை விசாக நட்சத்திரத்தில் சந்திரன், அந்த சந்திரனானவர் இன்றைக்கி ஆழ்நிலை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அப்போ மறதிங்கிறது டீப்பாக இருக்கும்னு தெரியுது. இந்த நாளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, தொழில் என்கிற இடத்துலேருந்து லாபஸ்தானத்திற்குள்ளார இன்றைக்கி சந்திர பகவான் உள்ளே போகிறது நல்ல மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைகிறது. மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அடுத்தடுத்த ஸ்டேஜில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நாள் ஏற்படுத்துவதும், குருவின் பார்வையானது உங்கள் ராசியின் மேலே விழுவதும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பு. ராசியின் 2ஆம் இடத்தில் விழுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. தனகாரகனான உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானும் 3ஆம் இடத்தில் தனலாபத்தை கொடுப்பதாக அமைந்து அங்கே கூடவே சுக்கிரன் அப்படிங்கிற தோஸ்தோடு உட்கார்ந்துருக்கிறாரு. அவரும் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி சந்தோஷத்தின் வெளிப்பாடுகள் நிறையா இருக்கும். சௌக்கியமாக நிறைய காரியங்களை செய்வீங்க. நல்ல லாபமும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, புதன் வக்கரம், சுக்கிரன் 2ஆம் இடத்துல தன குடும்ப தனஸ்தானத்தில் உச்சத்தில் அமர்ந்து அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. சந்திர பகவான் இன்னைக்கு விருச்சிக ராசிக்குள்ள நுழைவு. அப்போ உங்களுக்கு லாபம், மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுப்பார். ஸோ குருவின் பார்வையானது உங்கள் ராசியின் மேலே விழுவதனாலே ராசி அக்வெண்ட்டாக நிற்குது, ஸ்ட்ராங்காக நிற்குது. எதையும் தாங்கும் இதயம் அப்படின்வால அப்படி நின்று எதையும் பார்த்துக்கலான்னு ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்குதே, புகழை கொடுக்குது. அந்த கீர்த்தியை இன்றைக்கி நீங்கள் ரீபோர்ட் பண்ணக்கூடிய நல்ல நாள் இன்றைய. அதனால் உங்களுக்கு அறிவை பெறக்கூடிய நல்ல நாளில் இருக்கிறீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய சனி சுக்கிரன் இவர்களுடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருப்பதும், சுக்கிர பகவான் அங்கே உச்சமான ஸ்டேஜில் அமர்வதும் ரொம்ப சிறப்பு. முயற்சிகளிலே 3ஆம் இடத்துக்குரியவர் தான் இந்த சுக்கிரன். சனி பகவான் 3ஆம் இடமான ரிஷபராசியை தான் பார்க்க போகிறார். அதனால் முயற்சி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி லாபமாக அமைவதற்கும், முயற்சி பண்ணணுங்கிற இன்டென்ஷன் வருவதற்கும் நிறைய இருக்குது. அப்போ உள்ளுணர்வு தொடர்பான விஷயங்களிலே லாபங்களை பெறக்கூடிய நல்ல நாளிலே இருக்கிறீர்கள். உங்களுடைய மனதிலே என்ன ஓட்டங்களை ஒருநிலைப்படுத்தி கொண்டீர்களா போதும். ஏன்னா லாபம் வரணும்னா புத்தி ஒருநிலைப்படுத்தணும். சனி பகவான் லக்னத்தில் ராசியில் அமர்ந்திருந்து புத்தியை கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுவார். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கான நாளாக அமையும். முருகனின் வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன்.